தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 13/4/2026 திங்கட்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் மதியம் 1:19 வரை, பிறகு சதயம். இன்றைக்கு ஒரு நல்ல நாள், சர்வ ஏகாதசி. இன்று விஷ்ணுவை நாம் வழிபட்டால் விருப்பங்கள் நிறைவேறும். இலக்குமியை வழிபட்டால் லட்சியங்கள் நிறைவேறும். அனுமனை வழிபட்டால் அனைத்திலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். அனுமன் வழிபாடு மிக அற்புதமான வழிபாடு. அனுமனுக்கு என்று ஒரு பாடல் உண்டு. அனுமன் பிறந்தது மூலம் நட்சத்திரம். மூலம் உனது விண்மீனாம், மோதும் கதை உன் ஆயுதமாம், ஆழக்கடலை கடப்பதற்கு அரை நொடி போதும் என்பார்கள். பறந்து செல்கின்றவன் அனுமன். வாயுபுத்திரன், காற்றுக்கு மகனாக பிறந்ததினாலே பறக்கும் ஆற்றல் அவனுக்கு உண்டு. தெய்வங்களிலே 2 தெய்வங்கள், பறந்து வரக்கூடிய தெய்வம். ஒன்று முருகப்பெருமான், மயிலிலேறி பறந்து வருவார். அனுமன் தானாகவே பறந்து செல்வார். ஆகையினாலே ஆழக்கடலை கடப்பதற்கு அரை நொடி போதும் என்பார்கள். வாழ துடிக்கும் மாந்தர்களின் வருங்காலத்தை கணிப்பவனே, கால நேரம் பாராமல் கண்ணீர் துடைப்பாய் அனுமான். அனுமன் கவசம் நான் எழுதின கவசம். இந்த கால நேரம் பார்க்காமல் கண்ணீர் துடைப்பது யாருன்னா ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயரை இன்றைக்கு நம்ம வழிபடலாம். அப்படி வழிபடுகின்ற பொழுது அதற்கு பல விளக்கு ஏற்றுகிறார்கள். இப்போவெல்லாம் வாழைப்பழத்திலேயே விளக்கேற்றுவது. கனிந்த வாழைப்பழத்தை வெட்டி அதிலே சின்ன குழியாக வைத்து அதற்குள்ளே எண்ணெயை ஊற்றி ஏற்றுவார்கள். பல விளக்கு ஏற்றுவார்கள், மாவிளக்கு ஏற்றுவார்கள். வெற்றிலை மாலை சூட்ட வேண்டும். வெற்றிலை மாலை உனக்கு அளித்தால் வெற்றிகள் வந்துடும் என்பார்கள். துளசி மாலை உனக்கு அளித்தால் துயரம் தீரும் என்பார்கள். அப்படி அவருடைய ஆதரவை பெற, அருளை பெற வேண்டுமானால் வெற்றிலை மாலை, துளசி மாலை நம்ம அணிவிக்கணும். அதுக்கு பிறகு வடை மாலை அணிவித்தால் தடைகள் விலகும். உளுந்து உடலுக்கு பலம் தரக்கூடியது. அதனால இந்த உளுந்தங்களி சாப்பிடுவாங்க. இந்த பெண்கள் பூப்படைகின்ற பொழுது அவருடைய இந்த இடுப்பு எலும்புகள் எல்லாம் வலுவடைய வேண்டும் என்று சொல்லி உளுந்தங்களி எல்லாம் கொடுப்பார்கள். அப்படி அந்த உளுந்து சாப்பிடுவது எதற்காக? நம்முடைய உடல் பலம், எலும்புகள் எல்லாம் பலம் பெறுவதற்கு. அனுமன் பலம் வாய்ந்தவன், சக்தி வாய்ந்தவன், எதையும் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன். அதற்கு உளுந்து வடையிலேயே ஒரு வடை மாலை நாம் அணிவித்தால் அவருடைய அருளை பெறலாமாம், அவர் மகிழ்ச்சி அடைவார் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த வடை மாலை அணிவிக்கலாம், துளசி மாலை அணிவிக்கலாம், வெற்றிலை மாலை அணிவிக்கலாம். முருகனுக்கு எப்படி வேலிலே பலம் இருக்கிறதோ அதுபோல அனுமனுக்கு வாலிலே பலம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த ஆஞ்சநேயர் நாம் வழிபடுகின்ற பொழுது பிரிந்தவரை இணைக்கின்ற ஆற்றல் அனுமனுக்கு உண்டு. காரணம், ராமர் சீதை பிரிந்திருந்தார்கள். பிரிந்தவரை இணைத்து வைக்கின்ற ஆற்றல். அசோகவனத்துக்கு சென்று அங்குள்ள சீதையை கண்டறிந்து வந்தவுடனே ராமன் கேட்டான். கேட்பதற்கு முன்னதாகவே ராமன் சீதை இருக்கிறாளா, எப்படி இருக்கிறாள், கற்போடு இருக்கிறாளா என்றெல்லாம் கனவு கண்டு கொண்டு அவர் எதெல்லாம் சொல்லப் போகிறார் நினைக்கிற பொழுது சீதையை பார்த்து வந்த அனுமன் அந்த ராமாயணத்தில் வருகிற காட்சியிலே முதல் வார்த்தை கண்டேன் என்று சொல்லுவார். கண்டேன்னா பார்த்துட்டோம்னு. அதுக்கப்புறம் அவர் எப்படி இருக்கான்னு இவர் நினைப்பார் ராமர். கண்டேன் அந்த கற்பினுக்கு அணியை என்று, கற்போடு இருக்கின்ற அந்த பெண்ணை கண்டேன்னு சொல்வாராம். இப்படி சொன்னதுனாலே தான் அனுமனுக்கு சொல்லின் செல்வர் அப்படின்னு ஒரு பட்டம். அதனாலே வாழ்க்கையில நல்ல சொற்களை சொல்லி நல்ல விதமாக சுருங்க சொல்லி விளங்க வைப்பவர்களுக்கு சொல்லின் செல்வர்னு பட்டம் கொடுப்பாங்க. வாரியார் சுவாமிகளுக்கு சொல்லின் செல்வர்னு பட்டம் கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி அனுமனை சர்வ ஏகாதசி அன்றைக்கு நாம் துதித்தால், தொழுதால், அவர் எப்படி அருளால் சஞ்சீவி மலையை கொண்டு உயிர்களை எல்லாம் காப்பாற்றினாரோ அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எந்த சோகம் இருந்தாலும் அதை மாற்றி சுகமாக மாற்றி கொடுக்கிற ஆற்றல் அனுமன் வழிபாட்டுக்கு உண்டு. ஏகாதசி திதியிலே அவரை நாம் வழிபடலாம். புதன்கிழமை வழிபடலாம், சனிக்கிழமை வழிபடலாம். அது மட்டுமல்ல, அவர் பிறந்தது மூலம் என்பதனாலே மூல நட்சத்திரத்தன்றைக்கும் அவருடைய வழிபாட்டை நாம் மேற்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துக்கும் தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும் என்ற கருத்தை தெரிவித்து இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள், யோகமான நாள். ராசியிலேயே சுக்கிரன் இருக்கின்றார். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு, நூதன பொருள் சேர்க்கை உண்டு. வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பழைய கடன் பிரச்சனைகள் தீரும். இன்றைக்கு உங்களுக்கு பொருளாதாரமும் அபிவிருத்தி அடைகின்ற சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது.
ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் அகலும் நாள். பெருமைக்குரியவர்கள், அதாவது சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்களின் சந்திப்பு கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயரும். மனக்குழப்பங்கள் எல்லாம் அகலும். உத்தியோகத்திலே உயர் பதவி கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்பும் கைகூடும். நம்மை வெளிநாட்டுக்கு அழைத்துச் செல்வதற்கு யாரும் இல்லையே, இதுவரைக்கும் நம்முடன் பணிபுரிபவர்கள் எல்லாம் வெளிநாடு சென்று விட்டார்களே, எத்தனை முறை நாம் நல்ல நிறுவனங்களுக்கு வாய்ப்புகள் கேட்டு எழுதினாலும் கிடைக்கவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது அயல் நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட அழைப்புகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் இனிய நாள், யோகமான நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அலைச்சல் கூடினாலும் ஆதாயம் கிடைக்கின்ற நாள். மனக்குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு அகலும். வரன்கள் வாயில் தேடி வரும். வருங்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். அதே நேரம் அயல்நாட்டு வணிகம் உங்களுக்கு ஆதாயம் தருவதாக அமையும். இந்த நாளில் குரு ஆதிக்கம் உங்கள் ராசியில் இருப்பதால் உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். உடல்நலம் சீராகி மனநலமும் சீராகி மகிழ்ச்சியோடு பணிபுரியும் நல்ல நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். வீண் பிடிவாதங்களால் மற்றவர்களின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும். வரவை காட்டிலும் செலவு கூடும். மருத்துவ செலவுகள் உண்டு. இன்று தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சிறப்பாக இருக்கும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். விரும்பி சென்ற சொந்தங்கள் எல்லாம் மீண்டும் வந்து சேர்வார்கள். உத்தியோகத்திலே சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நெருக்கடி நிலையை சமாளிக்க நிதி உதவி கேட்டு நீங்கள் யாரிடமே விண்ணப்பித்திருந்தால் அந்த விண்ணப்பங்கள் நிறைவேறலாம். அது மட்டுமல்ல, ஏழிலாக இருக்கின்றார். எனவே வாழ்க்கை துணை படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைத்து அதன் மூலமும் உதிரி வருமானங்கள் வரலாம். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாகவே இருக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை தேவை. கழுத்து வலி, கால் வலி, மூட்டு வலி என்று நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்புகள் ஏற்படலாம். ஏழிலே சனி இருப்பது கண்டகச்சனி என்பார்கள். எனவே கண்டகத்துக்கு இணையாக வைத்திய செலவுகள் விரயங்கள் வருகின்ற நேரம். மிக மிக கவனமாக தெருவில் செல்கின்ற பொழுதும் சரி, வாகனங்களில் செல்கின்ற பொழுதும் சரி, மிக மிக கவனமாக செல்ல வேண்டிய நாள். என்ன இருந்தாலும் இன்று உங்களுக்கு ஏகாதசி என்பதால் ஆஞ்சநேயரை வணங்குவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சிக்கல்கள் தீர்ந்து சிரமங்கள் குறைந்து நன்மைகள் நடக்கின்ற நாள். குரு பார்வை இருக்கின்றது. கலக்கங்கள் அகலும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். பிள்ளைகளுடைய எதிர்கால நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏழிலே சுக்கிரன் இருப்பதனாலே ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளும் வாங்குவீர்கள். ஆடம்பர பொருளும் வாங்கி மகிழ்வீர்கள். சுபவிரயம் ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் நாள். தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கும். தொட்டது துலங்கும். தொழில் முன்னேற்றமும் உண்டு. பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று ஒரு சிலர் சிந்திப்பார். வியாபார விருத்தியும் உண்டு. அதே நேரத்தில் புதிய ஒப்பந்தங்களும் வந்து அலைமோதும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயரும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். மேலிடத்து நிர்பந்தத்தின் காரணமாக திடீரென உங்களுக்கு சில பொறுப்புகள் மாற்றப்பட்டாலும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு அது நல்ல பொறுப்பாகவே இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவிகள் தானாகவே தேடி வரலாம். இந்த நாள் மிக இனிய நாள். மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள பெருமாள் இலக்குமியை வணங்குவது நல்லது. அனுமன் வழிபாடும் ஆனந்தம் தரும். தனுசாசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குறு பார்வை இருப்பதனாலே குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு. தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். நேற்று செய்ய மறந்த பணி ஒன்றை இன்று செய்து முடிப்பீர்கள். பிறருக்காக வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரும். பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். இன்றைக்கு திங்கட்கிழமை, அவிட்டம் நட்சத்திரம், சர்வ ஏகாதசி. எனவே இன்றைக்கு அருகிலுக்கும் விஷ்ணு ஆலயம் சென்று வழிபட்டு வந்தால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 2 ராகு 8 கேது. வாழ்க்கை துணை வெளியே சில பிரச்சனைகள் வந்து அலைமோதும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கொஞ்சம் குறைவாகவே கிடைக்கும். கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நேரம். விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப் போவதில்லை, கெட்டுப் போபவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை என்ற
பழமொழியை நினைவில் கொள்ளுங்கள். அருகில் இருப்பவர்கள் அனுசரித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 ராகு இருப்பதால் எதையும் திட்டமிட்டு நீங்கள் செய்ய இயலாது. கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற இயலாது. இருந்தாலும் அவரோடு சந்திரன் இருக்கின்றார். காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். தாய் வழி ஆதரவு உங்களுக்கு உண்டு. மனதில் நினைத்தது மறுகணமே செய்ய முடியாவிட்டாலும் மாலை நேரத்துக்குள்ளாவது செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். 3ஆம் இடத்திலே சனி இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் இருந்த சறுக்கல்கள் அகலும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே சந்திரன் ராகு. மனக்கலக்கங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் குறையும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இணைவார்களா என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். இருந்தாலும் கூட வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் வந்து அலைமோதும். குடும்பத்தில் ஒற்றுமை குறையாமல் இருக்க கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய நேரம் இது. குரு பார்வை இருக்கிறதே, அதனால் குருவை வழிபட்டால் சிறப்பாக நமக்கு காரியங்கள் முடியுமா என்று நீங்கள் நினைக்கலாம். உண்மைதான். குருவுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். குருபீடம் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர், ஆலங்குடி, திட்டை போன்ற இடங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருப்பவர்கள் சென்று வரலாம். வாய்ப்பு இல்லாதவர்கள் உள்ளூரில் உள்ள குருவை வழிபடலாம். நாள் பார்க்க வேண்டியதில்லை. பொதுவாக குரு பார்வை இருக்கும் வரை தொடர்ந்து குருவை அதிகாலையில் வணங்கி வந்தாலே இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று கரைத்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். கல்விக்காகவும் கலைக்காகவும் எடுத்த முயற்சி கைகூடலாம். அரசு வழியில் உங்களுக்கு உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்து காத்திருந்தால் அந்த உத்தியோகம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சூரிய பலம் நன்றாக இருப்பதனாலே காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கின்றார், அஷ்டமாதிபதி. சில நேரங்களில் சிலருக்கு எதிர்பார்த்த காரியங்களில் ஏமாற்றங்களை சந்திப்பதும் இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. தசாபுத்தி பலம் பெற்றவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. தசாபுத்தி வலுவிழந்தவர்கள் தொழிலில் சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். இருந்தாலும் அதை ஈடு செய்யக்கூடிய விதத்தில் உங்களுக்கு வருங்காலம் சிறப்பாக அமைய இன்று விஷ்ணுவை நீங்கள் வணங்குவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.